Hello friends, welcome to Sneha's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல brownie ரெசிபி செய்ய போறோம். சாக்லேட் brownie செய்யலாம். அது எல்லாருக்கும் சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம brownie செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேப்பர் இங்க பட்டர் பேப்பர் இதல போடலாம். பட்டர் பேப்பர் கரெக்ட்டா அதுல ஃபிட் ஆகிறதுக்கு அப்படி கட் பண்ணிக்கலாம். 4 சைட்ஸ் இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரே ரெடி ஆயிடுச்சு. நம்ம எக்ஸஸா இருந்த பட்டர் பேப்பரை கட் பண்ணிட்டு இப்படி போட்டு வச்சுக்கணும். இப்போ வெட் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ட்ரே எப்படி இருக்கட்டும். ஓகே, வெட் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். 500 grams பட்டர் மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம brown sugar 1/2 கப் எடுத்துக்கலாம். white sugar 1 கப். இப்போ நம்ம காஃபி பவுடர் போட்டதுனால காஃபி டேஸ்ட் வராது. அந்த சாக்லேட் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகும். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவர். அதனால தான் காஃபி பவுடர் போட்டுருக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம எக் போட்டுக்கலாம். 4 எக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 4 எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, 1 கப் மைதா எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப் மைதா நம்ம மாதிரி ஒரு ஜல்லடியில் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 கப் கொக்கோ பவுடர். ஓகே, இப்போ நம்ம இந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் போட்ட உடனே க்ளீனாக நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் இல்லாமல் இந்த கேக் பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் 1. நம்ம பேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி ரிப்பன் கன்சிஸ்டன்சில இருக்கு. நம்ம இப்படி பண்ணும்போது அது ஈக்குவலாக போயிட்டு செட்டில் ஆகிடும் ஃபுல்லாக கேக்கு. இப்போ நான் சாக்லேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது போடலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நம்ம ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. அவனில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பட்டர் பேப்பர் போட்டிருக்கிறதுனால நம்ம அப்படியே எடுத்து வேற ஒரு ட்ரேயில் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம கட் பண்ணலாம். வாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம கட் பண்ணலாம். இப்போ ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். பாருங்க, நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாக்லேட் ப்ரௌனி செய்துட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். குட். சாக்லேட்டாக நல்லா ஃபஜ்ஜியாக வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.